ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் KFC ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா நிறைய செலவாகும். இதே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம், செலவும் கம்மியாகும். இதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு போட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கூடவே பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து அஜினோமோட்டோ ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் காய்ச்சி ஆறின பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு ரெடி பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். இந்த கலவையில் ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வாசத்துக்கு. இப்போது இந்த கலந்து வச்சுருக்க மாவில் சிக்கன் துண்டுகளெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா முழுகிற மாதிரி நல்லா பரட்டி வச்சிடணும். வச்சு அதை டைட்டாக மூடி ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். இன்னொரு பவுலில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கோட்டிங்காக. அடுத்து இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸோட கார்ன் வாங்கி அதை நல்லா நொறுக்கி போட்டு கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக ஆக்க வேண்டாம், சும்மா கையிலே நொறுக்குனாவே போதும். இப்போ நம்ம 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஊறின சிக்கனை எடுத்து இந்த மைதா மாவில் நல்லா முக்கி ஐஸ் வாட்டரில் அதை அப்படியே முக்கி அதுக்கு நடுவில் முட்டையை அடித்து வச்சுக்கணும். ஒரு 3 முட்டையை அடித்து வச்சுக்கணும். மறுபடியும் அதை மைதா மாவில் முக்கி நல்லா உதறிட்டு நம்ம முட்டை உப்பு மிளகு போட்டு முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு பரட்டி அப்படியே அதை எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸ் கார்ன் போட்டு நொறுக்கி கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் நல்லா பரட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு துண்டாக எடுத்து இதில் லெக் பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நான் வச்சுருக்கிறதுல எல்லாமே கலந்து தான் இருக்குது. பார்த்திங்களா, முதல்ல மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டரில் அதை முக்கிட்டு மறுபடியும் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அந்த முட்டையில் ஒரு பரட்டி அப்படி இந்த கார்ன் அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு கலந்து வச்சுக்கோல்ல, அதில் ஒரு பரட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா உதறிடணும். மைதா மாவில் முக்கிட்டு ஐஸ் வாட்டரில் முக்கிட்டு மறுபடியும் மைதா மாவில் போட்டு பரட்டிட்டு அதை நல்லா உதறிட்டு அப்புறமா முட்டையில் துவச்சி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சிடணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும், நல்லா காஞ்சிடட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போடலாம். இனிமேல் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ஃபுல்லாக ஹையில் வச்சோம் அப்படின்னா மேலெல்லாம் கருப்பாயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும், செவந்து போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இது ஆனால் சீக்கிரம் குக் ஆகிடும். நல்ல ஊர் இருக்குல்ல, சீக்கிரம் குக் ஆகிடும். 5 மினிட்ஸ்க்குள்ளேயே குக் ஆகிடும், நல்லா ஃப்ரை ஆகிடும். மெதுவாக அதை திருப்பி போடணும். அதை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும்.
சும்மா போட்டு திருப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதில் உள்ளே இருக்க கோட்டிங்கெல்லாம் கலண்டுரும், மேலே இருக்க கோட்டிங்கெல்லாம் கலண்டுரும். இதை பாருங்கள், இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருந்தது. நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம செஞ்சு கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். அதை பார்த்து எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இன்னுமே அப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். செஞ்சு கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KFC அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.